தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. நான் பூமியை உண்டு பண்ணி நானே அதின் மேல் இருக்கிற மனுஷனை சிருஷ்டித்தேன். என் கரங்கள் வானங்களை விரித்தன, அவைகளின் சர்வ சேனையையும் நான் கட்டளையிட்டேன். இந்த பூமியில் உண்டாயிருக்கிற எல்லாமே தேவனால் உண்டாயிருக்கிறது. அவருடைய கரத்தினால தான் எல்லாமே உண்டாயிருக்கிறது. நம்முடையது அப்படின்னு இந்த பூமியில் எதுவுமே கிடையாது. வானத்தை தேவனுடைய கரம் சிருஷ்டித்திருக்கிறது. வானத்தில் உள்ள சர்வ சேனை, சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், எண்ணற்ற கோள்கள் எல்லாத்தையும் சிருஷ்டித்தது தேவனுடைய கரங்களே. அதனால் நம்மளுடைய பிள்ளைகளை கூட நம்முடைய பிள்ளைகள் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. தேவன் நமக்கு கொடுத்த பிள்ளைகள். அவர் கரத்தில் இருந்து தான் குழந்தைகளை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். ஒரு முறை ஆண்டவர் ஒரு சகோதரி மூலமாக என்கிட்ட பேசினாங்க. நீ கர்ப்ப பாத்திரம், உன்னுடைய 3 குழந்தைகளும் என்னுடைய கரத்திலிருந்து நீ பெற்றவை. 3 குழந்தைகளையும் என்னிடத்தில் ஒப்புக்கொடு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பேசினாங்க. இந்த உலகத்தில் நம்ம பெற்ற பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, எல்லாமே ஆண்டவருடையவை. இந்த பூமியில் நாம் பயன்படுத்துகிற அனைத்தையுமே நாம் ஆண்டவருடைய கரத்திலிருந்தே பெறுகிறோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இந்த வசனம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.